நம் கதையின் நாயகி ஒருவனை உண்மையாக காதலிக்கிறாள். ஆனால் அந்த பையன் அவளை ஏமாற்றிவிட்டு அவள் வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு ஓடிவிடுகிறான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவளுடன் வேலை பார்க்கும் வள்ளி என்ற அக்காதான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அந்த பிரசவத்தை கலைக்க உதவுகிறார். இந்த சம்பவத்திற்குப் பிறகு நாயகி யாரிடமும் பேசாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாள். அவளது நிலையை மாற்ற நினைக்கும் வள்ளி அக்கா அவளை ஒரு சாமியாரிடம் அழைத்துச் செல்கிறார். அந்த சாமியாரோ அவளது கால்களை பார்த்து அவளுக்கு காதல் தோல்வி என்பதை சரியாக கணித்து கூறுகிறார். மேலும் சோழிகளை உருட்டிப் பார்த்துவிட்டு, உன் வாழ்க்கையில் இன்னொரு காதல் வரும், அவன் கொஞ்சம் பொய் சொல்பவனாக இருந்தாலும் உன்னை உண்மையாக காதலிப்பான் என்று ஒரு பரிகாரம் செய்யச் சொல்கிறார். இதனால் கோபமடைந்த நாயகி சாமியாரின் சோழிகளை தள்ளிவிட்டு அங்கிருந்த பிஸ்கட் டப்பாவையும் தூக்கிக் கொண்டு, நான் எல்லோர் முன்னாடியும் நன்றாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சவாலிட்டுச் செல்கிறாள். நாயகி ஒரு பிஸ்கட் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறாள். அங்கு பானிபூரி கடை வைத்திருக்கும் ராம்நாத் என்ற வடமாநில இளைஞன் தினமும் பிஸ்கட் வாங்கவும் அவளை பார்க்கவும் வருகிறான். ஒருநாள் இரவு வேலை முடிந்து நாயகியும் அவளது தோழிகளும் பானிபூரி சாப்பிடச் செல்லும்போது எதிரே மொபைல் கடை வைத்திருக்கும் சில பசங்க அவளிடம் வம்பு வளர்க்கிறார்கள். உடனே ராம்நாத் அவர்களை தட்டி கேட்க அவர்கள் அவனுடன் சண்டைக்கு வருகிறார்கள். அப்போது நாயகி குறுக்கே வந்து ராம்நாத்திற்கு ஆதரவாக பேசி சண்டையை விளக்குகிறாள். அவளது தோழிகள் ராம்நாத் அவளுக்கு எப்போதும் கூடுதலாக பானிபூரி வைக்கும்போதே இருவருக்கும் இடையே ஏதோ இருக்கிறது என்று கிண்டல் செய்கிறார்கள். இதனால் கோபமடைந்த நாயகி ராம்நாத்திடம் சென்று, எனக்கு ஏன் எக்ஸ்ட்ரா பூரி வைக்கிறாய் என்று சத்தம் போட்டுவிட்டு அங்கிருந்த சாஸ் பாட்டில்களை தூக்கி எறிந்துவிட்டு வருகிறாள். ஆனால் வள்ளி அக்கா அவளிடம், அவன் மிகவும் நல்லவன், உனக்கு கருக்கலைப்பு செய்ய என்னிடம் பணம் பற்றாக்குறையாக இருந்தபோது அவனிடம்தான் வாங்கினேன் என்ற உண்மையை கூறுகிறார். அடுத்த நாள் கடைக்குச் செல்லும்போது அங்கு ஒரு பெண் நிற்பதைக் கண்டு வள்ளி அக்கா அவனிடம், இது உன் மனைவியா என்று கேட்கிறார். அதற்கு அவன், இல்லை அக்கா, இது நம்ம ஊர் பொண்ணு, வேலைக்காக வந்திருக்கா. நான் கல்யாணம் பண்ணா ஒரு தமிழ் பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்ல நாயகி அவனை காதலோடு பார்க்கிறாள். இதை பார்த்த அந்த மொபைல் கடை பசங்க ராம்நாத்தை தனியாக அழைத்துச் சென்று அடித்து விடுகிறார்கள். அவனை காண நாயகியும் வள்ளியும் செல்லும்போது அவன், நான் என் ஊருக்கே போகிறேன் என்று கூறிவிட்டு அடுத்த நாள் ஊருக்குப் போகாமல் அவளை பார்க்க பிஸ்கட் கம்பெனிக்கு வருகிறான். அன்று முதல் இருவருக்குள்ளும் காதல் மலர்கிறது. இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு நாள் ராம்நாத்தின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. வள்ளி அக்கா அவளை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைக்க அங்கு ராம்நாத்தின் கடையில் வேலை பார்த்த அதே பெண்ணிற்கு பிரசவத்தை கலைக்க கூட்டி வந்திருப்பது தெரியவருகிறது. அவளுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியது ராம்நாத் தான் என்று தெரிந்ததும் நாயகி அப்படியே உடைந்து போகிறாள். ராம்நாத் அவளை ஏமாற்றியது போலவே அந்த பெண்ணையும் அதே வார்த்தைகளை கூறி ஏமாற்றியுள்ளான். ஆண்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறார்களா என்று வேதனைப்படும் நாயகி தன் தந்தையிடம் தன் ஜாதகத்தையும் புகைப்படத்தையும் கொடுத்து ஒரு நல்ல வரனாகப் பார்த்து திருமணம் செய்து வைக்கச் சொல்கிறாள். அதன் மூலம் பழக்கடை வைத்திருக்கும் ஒரு நல்ல வரன் அவளுக்கு அமைகிறது. இருவருக்கும் பிடித்துப் போய் திருமணமும் நல்லபடியாக முடிகிறது. முதலிரவு அறையில் கணவன் அவளிடம் அன்பாக பேசிக் கொண்டிருக்கும்போது அவனது குரலும் முகமும் எங்கோ பார்த்தது போல் இருப்பதாக நாயகி கூறுகிறாள். அப்போதுதான் அவன் அவளை முதலில் ஏமாற்ற பார்த்த அந்த சாமியார்தான் என்ற உண்மையை உடைக்கிறான். தான் அந்த பொய்த் தொழிலை எப்போதோ விட்டுவிட்டதாகவும் அவளது புகைப்படத்தை பார்த்ததும் பிடித்து போனதால்தான் திருமணத்திற்குச் சம்மதித்ததாகவும் கூறுகிறான். அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை அடிக்கிறாள். பின்னர், என்னை நன்றாக பார்த்துக்கொள்வாயா என்று கேட்க அவனும் உன்னை சூப்பராக பார்த்துக்கொள்வேன் என்று உறுதியளிக்கிறான். இருவரும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு தொடங்குகிறார்கள். ஒரு நாள் ஷாப்பிங் சென்றுவிட்டு வரும்போது கணவன் அவளை ஒரு பானிபூரி கடைக்கு அழைத்துச் செல்கிறான். அங்கு ராம்நாத் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கடை வைத்திருப்பதைக் காண்கிறாள். அவளது கணவன் அவளுக்கு அன்போடு பானிபூரி ஊட்டிவிடுவதைப் பார்த்து, நாம் தேடிப்போகும் வாழ்க்கையை விட நம்மை தேடி வரும் வாழ்க்கை என்றும் அழகாக இருக்கும் என்பதை உணர்ந்து புன்னகைக்கிறாள்.